Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTubes. Breaking news இப்ப போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 22ஆம் தேதி ஜூலை 22ஆம் தேதி ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு, ஜூலை 28ஆம் தேதி ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதாக நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள். இதே மாதிரி நம்மளுக்கு எம்பிபிஎஸ்க்குமே நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் தெரியப்படுத்திட்டாங்க. என்ன அப்படின்னா ஜூலை 16ஆம் தேதி ஸ்டேட் கோட்டாவுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே ஸ்டேட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ பிஃபோர் தட் நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு எப்ப சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூலையோடைய மிட் வீக், அதாவது ஜூலை 15ஆம் தேதி ஆல் இந்தியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சோ ஜூலை 22ஆம் தேதி வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னா அதுக்கு முன்னாடியே ஸ்டேட் கோட்டாவுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து அதாவது 16ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ்ல கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலரா தான் போயிட்டு இருக்குது. இதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாரும் இதை நினைச்சு நீங்க வந்து பேனிக்கும் ஆக வேண்டாம், கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம். நம்மளுடைய இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஜூலை எண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அதாவது இந்த ஜூலை 16th எம்பிபிஎஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே நம்மளுக்கும் பண்ணிருவாங்க. ஜூலை எண்ட்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 2nd and 3rd நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஆகஸ்ட்ல வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுவாங்க. இதுல எந்த டிலேயும் நடக்காது. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக்காகி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்புறம் தானே பாராமெடிக்கலுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் 100% நம்மளுடைய அமைச்சர் வந்து நம்மளுக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் உடைய கவுன்சிலிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பேசிஸ்ல கண்டிப்பா நம்மளுக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நடக்கும். அதுக்கடுத்து முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, பாராமெடிக்கலோடைய மீதி இருக்கக்கூடிய கோர்சஸ் PharmD உடைய அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க. டிப்ளமோ நர்சிங், அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மிங் இந்த வீக் கூட எதிர்பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து PharmDக்கு டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ டிப்ளமோ நர்சிங்க்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே அதர் டிப்ளமோ கோர்சஸுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ரொம்ப நியர்பை தான் இருக்குது. இதுக்கு மேல நம்மளுக்கு டிலே ஆகாது. பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்சஸுக்குமே நம்மளுக்கு அந்த ஜூலை எண்ட்லயே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஷார்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு ஒரு தெளிவான டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸோட இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நினைச்ச கோர்ஸ் நினைச்ச காலேஜ் வந்து கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமீடியட்டா எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். எப்படி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ற கைடன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.